ஓகே கைஸ், ஸோ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற 5 டெக்னிக்கை வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ப்ராஜெக்டில் யாரெல்லாம் கீ பீப்புள், அந்த பிஸ்னஸில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த சிஸ்டம் அஃபெக்ட் பண்ண போகுது, இல்லை இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் யாருக்காக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த பீப்புள் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா, அவங்களாம் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அண்ட் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸில் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேக் ஹோல்டரோட இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் எந்த ஸ்டேக் ஹோல்டரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஒரு கீ ஸ்டேக் ஹோல்டரை மிஸ் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்ட் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டோன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்க அந்த ப்ராஜெக்டில், அண்ட் அந்த டெசிஷனை வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேக் ஹோல்டருக்கு வந்து தெரியாதுன்னா, அவங்களுக்கு அதுக்கப்புறமா தெரிய வரும்போது அவங்க வந்து இல்லை நான் என்னால் இதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் பண்ண நிறைய ஒர்க் வந்து வேஸ்ட்டாக போகும். அண்ட் என்டையர் டீமே வந்து ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக்வர்ட்ஸ் போகணும். அது வந்து இட் வில் பிகம் அ பிக் ப்ராப்ளம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் when you start a project as a business analyst, அது வந்து உங்களுக்கு business analyst கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும், is identifying all the key stakeholders. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ்னே இதை வந்து ஒரு ப்ராசஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால், ஒரு சில ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணால் போதும்னு இருக்கும். மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸை வந்து எவ்ரிடே ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணணும். ஒரு சில ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து பை மந்த்லி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணால் போதும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் நீங்கள் நிறைய க்ரைட்டீரியா டிஃபைன் பண்ணலாம். ஸோ எவ்வளோ காம்ஸ் அனுப்பணும், காம்ஸ்னா எவ்வளோ தூரம் ப்ராஜெக்டை பற்றி ஒரு அப்டேட் அனுப்பிட்டே இருக்கணும். ஒரு சில ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இப்போ ஜென்ரல் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எப்படி போகுதுன்னு அப்டேட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணிடணும். அண்ட் இந்த டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி அது அப்ரூவல்லாம் வாங்கி இது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாக நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஸ்டேக் ஹோல்டர் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் திங் நான் சொல்ல போகிறது வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் மாடலிங் ஆர் ப்ராசஸ் மேப்பிங். ஸோ ப்ராசஸ் மேப்பிங் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் டெஃபினெட்லி an important technique that every business analyst should know. And ப்ராசஸ் மேப்பிங்கிறது வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்னாலே பை டிஃபால்ட் எல்லாருமே வந்து அசியூம் பண்ணுறதே உங்களுக்கு ப்ராசஸ் மேப்பிங் தெரியும் அப்படின்றது. ஸோ ப்ராசஸ் மேப்பிங் பற்றி கண்டிப்பாக எவ்ரி பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஷுட் நோ. அண்ட் ப்ராசஸ் மேப்பிங்னா நான் சொல்கிறது இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. பட் பாப்புலராக இருக்கிறது வந்து ஸ்விம்லைன் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்விம்லைன்னா இப்போ ஸ்விம்மிங் பூலில் வந்து நிறைய லேன்ஸ் இருக்கும். ஸோ இந்த லைனில் ஸ்விம் பண்ணுறவரும் அந்த லைனில் மட்டும் தான் ஸ்விம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு லேனாக இருக்கும், அடுத்த டிபார்ட்மெண்ட் இன்னொரு லேன். அந்த மாதிரி இப்போ ஒரு ப்ராசஸில் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 3 லேன் இருக்கும். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லேனில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் இருக்கும், செகண்ட் லேனில் செகண்ட் டிபார்ட்மெண்ட் ஓட ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்விம்லைன் டயக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ப்ராசஸ் மாடலிங்கோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து என்னென்னா, எல்லா கம்பெனிஸுமே வந்து ப்ராசஸ் மாடல் பண்ணி அது என்ன ஆகும்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு லிவிங் டாக்குமெண்ட் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 2 months கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே அந்த நீங்கள் டாக்குமெண்ட் பண்ண ப்ராசஸ் வந்து இட் வில் பிகம் ஓல்டு. அதாவது அதில் ஒரு சில ஸ்டெப்ஸ் மிஸ் ஆகும். ஏன்னா அவங்க பிஸ்னஸ் வந்து அவங்க புதுசாக ஏதாவது ஒரு ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ் மேப்போட பிக்கஸ்ட் சேலஞ்சுன்றது வந்து இந்த மாடல்ஸை வந்து அப் டு டேட்டாக வச்சுக்கிறதுன்றது இட் இஸ் ஸ்டில் அ சேலஞ்ச். கம்பெனிஸ் வந்து தேர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். இதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்து ஐ டோன்ட் திங்க் இதை வந்து இது வரைக்கும் சால்வ் பண்ணலை. ஸோ எவ்ரி டைம் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கம்பெனிஸ் ஆர் ரீடூயிங் த ப்ராசஸ் மேப்ஸ். இல்லைன்னா ப்ராசஸ் மாடல் ஆல்ரெடி இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அந்த இருக்கிற ப்ராசஸ் மாடலை நீங்கள் வேலிடேட் பண்ணும். ஓகே, இதை நம்ம வந்து அண்ட் அதாவது ஸ்டெப்பு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணுவீங்க. ஸோ ப்ராசஸ் மாடலிங்கிறது இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு. ஸோ தட் இஸ் நம்பர் 2. தேர்ட் திங் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து 5 whys அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ இந்த 5 whys அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து
ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எப்பயுமே நான் சொல்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து சொல்யூஷனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறத விட என்ன ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் கரெக்டான ப்ராப்ளமை தான் சால்வ் பண்ண போகிறாங்களா அப்படின்றதும் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. ஸோ இதுக்கு வந்து 5 whys அப்படின்றது இட்ஸ் அ டெக்னிக் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் ஈவன் பெட்டர். ஸோ 5 whys அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ ஏ அப்படின்றத நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் கேட்க போகிறோம். இப்போ ஒரு விஷயம் இதுதான் பிரச்சனை அப்படின்னு பிஸ்னஸ் சொல்கிறாங்கன்னா அது ஏன் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அந்த ஆன்சருக்கு திரும்ப ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி ஒய்ன்னு நீங்கள் வந்து 5 times நீங்கள் கேட்கும்போது யூ வில் ஆல்மோஸ்ட் கெட் டு தி ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ அந்த 5 whysன்றது இட் இஸ் ஜஸ்ட் ஒன் வே ஆஃப் கெட்டிங் டு த ரூட் காஸ் ஆஃப் அ ப்ராப்ளம். வேறு சில டெக்னிக்ஸும் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஜென்ரலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க ஆக்சுவலான ப்ராப்ளம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்கிறது வந்து ஜஸ்ட் சிம்டம் தான். மேலோட்டமாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ப்ராப்ளமை அவங்களுக்கு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எதனால் அது நடக்குதுன்றத நீங்கள் ஒரு 2-3 லேயர் நீங்கள் கீழே போய் பார்க்கும்போது தான் அதோட ரூட் காஸ் என்னன்னு தெரியும். ஸோ அந்த ரூட் காஸை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும் அந்த ப்ராஜெக்டில். ஸோ ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு வந்து 5 whys அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குது. இது நீங்கள் டெஃபினட்டாக இது வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆஸ் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் திங் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து யூஸ் கேஸ் மாடலிங். ஸோ யூஸ் கேஸ் மாடலிங் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஒரு யூஸரும் ஒரு சிஸ்டமும் இன்ட்ராக்ட் பண்ணுறத வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஆன்லைன் பேங்கிங் வெப்சைட் இருக்குன்னா நீங்கள் ஆஸ் எ யூசர் நீங்கள் லாகின் பண்ணி அதில் போய் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு யூஸ் கேஸ். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு யூஸராக அந்த சிஸ்டமில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அதுக்கு சிஸ்டம் வந்து எப்படி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஒரு இது யூஸ் கேஸ்க்கும் அப்படின்றத நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இட் இஸ் அ வே ஆஃப் ரைட்டிங் த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் அ சிஸ்டம். இப்போ ஒரு சிஸ்டம் நீங்கள் புதுசாக பில்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து யூ கேன் ரைட் இட் அஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைனா யூஸ் கேஸ் மாடல்ஸாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இட் வில் பிகம் ரியலி கிளியர் as to what the system should do to solve the user's problem. So use case modeling is still an important technique. It's a very old technique, but அது வந்து it is always going to be valuable. ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா எப்பயுமே ஒரு விஷயத்துல வந்து பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த யூஸ் கேஸ் மாடலிங்ன்றது வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் டெக்னிக். இதுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரம் மெத்தடாலஜியில் வந்து நம்ம யூசர் ஸ்டோரிஸ் தான் நம்ம வந்து ரிக்வயர்மெண்ட்ஸில் எழுதுகிறோம். ஸோ யூசர் ஸ்டோரிஸ் ஆர் another வே ஆஃப் ரைட்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ யூசர் ஸ்டோரின்றதை வந்து ஆஸ் அ யூசர் ஐ வாண்ட் டு டூ திஸ் ஸோ தட் ஐ கேன் கெட் திஸ் பெனிஃபிட் அப்படி. யூசர் ஸ்டோரிஸ்ன்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ நியூவர் வே ஆஃப் ரைட்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ். பட் ஆனால் யூஸ் கேஸ் மாடலிங்க்கு இருக்க பவர் வந்து இன்னமுமே வந்து நிறைய டெக்னிக்ஸில் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் ஸோ நான் லாஸ்ட்டாக சொல்ல போகிற டெக்னிக் வந்து ஒர்க் ஷாப்பிங் ஆர் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் யாருக்காக இந்த சிஸ்டம் பில்ட் பண்ணுற போகிறீங்களோ அந்த கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து இன்வைட் பண்ணிவிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி ரன் பண்ணுவோம். அந்த மீட்டிங்கில் வந்து அந்த யூசர்ஸ்க்கு என்னெல்லாம் நீட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ பேசிக்லி அதில் வந்து அந்த மீட்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கான்டெக்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த யூசர்ஸை வந்து நீங்கள் அவங்களோட கரண்ட் ப்ராசஸை வந்து வாக் த்ரூ பண்ண சொல்லுவீங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்டெப்பாக நான் இதை பண்ணுறேன் அதுக்கப்புறம் இதை பண்ணுறேன் டிஃபைன் சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணும் மீட்டிங்கில். அந்த ஒரு ஸ்டெப்பும் அவங்க பேசும்போது நீங்கள் அதை கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறீங்க, எதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஸ்டெப்புக்கும் பின்னாடி இருக்க ரீசனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் தான் வந்து ஒரு சிஸ்டமோட ரிக்குவயர்மெண்ட்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் வச்சு தான் அடுத்து நீங்கள் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ண போகிறீங்க அவங்களுக்கு. ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஒர்க் ஷாப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல். ஸோ கண்டிப்பாக எவ்ரி பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஹேஸ் டு ரன் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்ஸ். அது வந்து பை டிஃபால்ட்டாக இது வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் பற்றி டீட்டெயில்டாக மேபி செப்பரேட் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் இப்போதைக்கும் ரிக்வயர்மெண்ட்ஸ் அனாலிசிஸ் இந்த ஒரு ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னா இட்ஸ் அ சிம்பிள் மீட்டிங் தான்.
அதில் வந்து மோர் ஹேண்ட்ஸ் ஆனாக இருக்கும். ஸோ ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுவீங்க, போஸ்ட்-இட் நோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்-இட் நோட்ஸில் கேப்சர் பண்ணிவிட்டு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மீட்டிங்கில் வந்து ரன் பண்ணும்போது வாலில் வந்து பார்க்கிங் லாட்டுன்னு ஒரு ஷீட் வச்சுருப்பீங்க. இப்போ ஒரு சில விஷயங்கள் அந்த மீட்டிங்கில் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, நிறைய டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா அந்த விஷயத்தை டக்குன்னு கேப்சர் பண்ணி ஒரு போஸ்ட்-இட் நோட்டில் எழுதி பார்க்கிங் லாட்டில் ஓட்டிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் அசம்ஷன்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அசம்ஷன்ஸை வந்து கேப்சர் பண்ணி அசம்ஷன்ஸ்னு ஒரு பெரிய ஷீட்டில் நம்ம அந்த போஸ்ட்-இட் நோட்டை வந்து நம்ம வச்சுட்டு அந்த மாதிரி ரிஸ்க் ஏதாவது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒன்னொன்னையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒர்க் ஷாப்பை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷாப்போட அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம அந்த ஒர்க் ஷாப்பில் இன்வால்வ் ஆன எல்லாருக்குமே இமெயில் பண்ணி விட்டு அதை அவங்க ரிவ்யூ பண்ணி ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்ன்றது டெஃபினெட்லி இட்ஸ் அ பேசிக் நெசசிட்டி ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் அனலிஸ்ட். கண்டிப்பாக அது வந்து நீங்கள் அது ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒர்க் ஷாப் இஸ் த லாஸ்ட் திங். அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஐ மைட் கோ இன் டு எனி ஒன் டெக்னிக் அண்ட் அந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் கைஸ், பாய்.